கண்ணியமிக்க எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியாறுகளே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, தொடர்ச்சியாக இந்த நேரத்தில் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் என்ன, அதன் மூலம் நம் வாழ்வை நாம் எப்படி பண்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்து கொள்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொடர்பாக இடம்பெற்ற ஒரு செய்தி. ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கடுமையான நோய் ஏற்பட்டு விட்டது. அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியாக இருக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்கன்னா, தன் பாச மகளை அன்போடு பரிவோடு அவங்க மேனியில கை வச்சு அவங்கள முகர்ந்து முத்தமிட்டு நோய் நலம் விசாரிச்சாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லி. இந்த செய்தி ஒரு சாதாரணமான செய்தியா நம்ம கடந்து போகலாம், அல்லது இது ஒரு மிகப்பெரிய செய்தியாகவும் அதை அணுகலாம். இன்னைக்கு உள்ள காலகட்டம், இன்னைக்கு உள்ள தந்தை பிள்ளை அல்லது தாய் பிள்ளையினுடைய உறவு, இதை நாம எப்படி பார்க்கலாம்னா, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம் என்ற அடிப்படையில் அத்தாவை பையன் வாடா போடான்னு சொல்ற அளவுக்கெல்லாம் உரிமையை நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம். சில பேர் பேர் சொல்லி கூப்பிடுறது தான் உரிமையை நினைக்கிறாங்க. அத்தாவை அத்தான்னு கூப்பிட்டா அது அந்நியம், பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு இருக்கு. ஆனா இதுல சில எல்லை மீறுதலும் சில தவறான போக்குகளும் இருந்ததை பார்க்கிறோம். அப்ப இதை நாம என்னன்னா கரெக்டான முறையில் அணுகணும். பிள்ளைகள் மீது பாசம் அன்பு வைத்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அணுகுறாங்க. அதுலேயும் இந்த நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது, பெண் பிள்ளையாக இருக்கும்போது தந்தையினுடைய பாசம் பெரும்பாலும் நாம பெண் பிள்ளைகள் கொஞ்சம் வயது அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள ஒரு தூரமாக தான் பார்ப்போம். அவங்க நெருக்கமா இருக்கிறத பெருமளவுக்கு நாம விரும்ப மாட்டோம். ஆனா இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பெரிய வயது அடைஞ்சிட்டாங்க, ரசூலோட மனைவியா இருக்கிறாங்க. ஆனா அவங்களை என்ன செய்யறாங்கன்னா, அன்பாக காய்ச்சல உடல் பாதிப்போடு இருக்கும்போது அவங்கள பரிவோட தட்டி கொடுத்து அவங்கள முகர்ந்து உன் நிலை எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறாங்க. நாம இன்னைக்கு அது பெரும்பாலும் செய்யறது இல்லை. இன்னைக்கு அதை சமூகமே தவறாம பார்க்குது. சில நேரங்களில் உண்மையே அந்த நிலையும் இருக்கு. பெத்த பிள்ளையை சீரழிக்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்கதாங்க செய்யறாங்க. எத்தனையும் நியூஸை பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் நாம நம் பிள்ளைக்குன்னு கொடுக்க வேண்டிய பாசம் இருக்கா இல்லையா, அதை நாம கொடுக்கணும். இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, வேற ஆளுடைய பாசத்துல ஏங்கி கடைசியில மோசம் போயிடுவாங்க. உம்மா திட்டுறாங்க, வாப்பா திட்டுறாங்க, கூட பத்தவங்க திட்டுறான், எல்லாம் திட்டும் போது இவன் ஒரு ராஜாத்தின்னு ஒரு வார்த்தையை போட்டோன்னா மயங்கிடுறான். அப்படித்தானே? வீட்டுல உள்ளவங்க எல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு விழுகுறாங்க, எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. ஏதாவது பேசினாலும் சண்டை சச்சரவு வரும்போது ஒருத்தன் இடையில திடீர்னு ஒரு நடிப்பு வார்த்தையை, உன்னைய போல யாரும் இல்லை, நீ தான் என் கண்ணு எல்லாம் சொல்லும் போது உடனே அது பாதிப்புக்குள்ளாகுது. அப்ப நாம அந்த இடத்தையே விட்டு கொடுக்கணும். நம்ம பிள்ளைகள் மீது நாம பாசம் காட்டாம வேற யாரும் காட்ட முடியும்? அப்ப நம்ம பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் நாம அரவணைக்கணும், அவங்களை முத்தம் கொடுக்கணும், அவங்களை அழகான முறையில பாதுகாக்கணும், பேணணும். ஒரு முறை ரசூலா என்ன செய்யறாங்கன்னா, குழந்தைக்கு முத்தமிடுறாங்க. இதை பார்த்த ஒரு நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு 10 பிள்ளை இருக்கு, நான் ஒரு பிள்ளைய கூட முத்தம் கொடுத்தது கிடையாது, நீங்க முத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ரசூலா என்ன சொல்றாங்கன்னா, உன் உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்துட்டாங்க, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்ன வார்த்தையை சொல்றாங்க பாருங்க. உனக்கு 10 பிள்ளை இருந்தும் ஒரு புண்ணியம் கிடையாது, உன் உள்ளத்துல இறக்க குணம் இல்லையே, உன் பிள்ளைய நீ முத்தம் கொடுக்காம வேற யார் தான் முத்தம் கொடுப்பாரு? குழந்தையா இருக்கும்போது கொஞ்சம் கூட, பெரிய ஆளுகள் இல்லை, குழந்தையா இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மனசு வருமா இல்லையா? அதை நீ செய்யலன்னா அப்போ உன் உள்ளத்துல இறக்கமே கிடையாது, இறக்க உணவே இல்லை. ஆனா ரசூலா என்ன செய்வாங்கன்னா, அப்படியே சின்ன பிள்ளையா இருக்கும்போது கொஞ்சுவாங்க. ரசூலா அதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா செய்வாங்க. ஒரு நம்ம அரசரு ராஜா நம்ம இப்படிதான் இருக்கணும், குழந்தைகள்ட்ட நெருங்கக்கூடாது, சின்ன பசங்கள்ட்ட பக்கத்துல போகக்கூடாது, டேய் பக்கத்துல வராது, அப்படிலாம் கிடையாது. அழகான முறையில் ரசூலா இருப்பாங்க. தொழுகும் போது அவங்களுடைய பேத்தி உம்மாவை என்ன செய்வாங்க, கழுத்து முனையில் உட்கார்ந்துடுவாங்க. ரசூலா அதுக்கு இடம் கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு இடம் கொடுப்பாங்க தெரியுமா? சஜிதால ரசூல்லா போயிடுவாங்களாம். இவங்க மேலே உட்கார்ந்தனால சஜிதால இருந்து எந்திரிக்க மாட்டாங்களாம்.
சஜிதால இருந்து எந்திரிக்க மாட்டாங்களாம். ரசூலா வந்து என்ன சொன்னா, நீங்க இமாமத்து செய்யும் போது பின்னாடி உள்ளவங்களை கருத்துல கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. நீங்க ருக்கு செய்யும் போதும் சஜ்ஜா செய்யும் போதும் ஓதும் போது பின்னாடி உள்ளவங்களை கருத்துல கொள்ளுங்க, முதியவர்கள் இருப்பாங்க என்று ரசூலா சொல்றாங்க. பொதுவாக உள்ள 5 நேர தொழுகைக்கு. அதுக்காக வேண்டி கிரகண தொழுகை, இரவு தொழுகையில் அந்த சட்டத்தை பொருத்த முடியாதுல்ல. கிரகண தொழுகையை வந்து ரசூலா நீட்டி தான் வச்சிருக்காங்க. அங்க குழுவல்ல வகத ஓத முடியாதுல்ல, பொதுவான சட்டம். ஆனா ரசூல்லா அந்த பொதுவான சட்டத்தை குழந்தைக்காக வேண்டி தகர்க்கிறாங்க. ஒரு குழந்தை ஏறி உட்கார்ந்துருச்சு, அப்ப அந்த குழந்தையை இறக்கி விட்டுட்டு ரசூலா எந்திரிக்கலாம். ஆனா இறக்கல. அந்த குழந்தை எப்ப இறங்குது அது வரைக்கும் ரசூலா என்ன செய்றாங்கன்னா சஜிதாலேயே இருக்கிறாங்க. அப்ப இதுதான் என்னன்னா பாசம். அந்த குழந்தைகள்னா அப்படிதான் நடந்துக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு பாசத்தை என்ன செய்யறாங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க தன் பிள்ளைக்கு கொடுக்குறாங்க, பெண் பிள்ளை கொடுக்குறாங்க. அப்ப இது மாதிரி நாம பாசம் காட்டணும். பாசங்கிற அடிப்படையில மார்க்கத்துக்கு விரோதமா போக வகையில நம்ம அவங்களை விட்டுறக்கூடாது. அதுல கண்டிப்பா தப்பு செய்யும் போது கண்டிச்சிருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்னெல்லாம் தப்பு செய்வாங்களோ அதை கண்டிக்கிறாங்க, திட்டுறாங்க. அதே நேரத்துல அன்பு, பாசம், அரவணைப்பு அதுவும் கொடுக்குறாங்க. அப்ப இது போன்று நாம என்ன செய்யணும், நம்ம குழந்தைகள்கிட்ட அழகான முறையில அன்பான முறையில பேசி பழகி, இன்னைக்கு அந்த தொடர்பே இல்லாம போயிடுச்சு. பேச்சு முறை இன்னைக்கு நீங்க பாருங்க, பெருமளவுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போது அத்தா மகனுடைய உறவும், பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் அத்தா மகனுடைய உறவும் என்ன, மூஞ்சி கொடுத்து சலாம் சொல்ல மாட்டான். பாத்திருக்கீங்களா? அத்தாவும் சலாம் சொல்ல மாட்டாங்க, பிள்ளையும் சலாம் சொல்ல மாட்டாங்க. அத்தாவுக்கு ஏதாவது பிள்ளைகிட்ட சொல்லணும்னா உடனே அங்க அம்மாவுக்கு தகவல் போகும், இந்த மாதிரி உன் பிள்ளைகிட்ட இப்படி சொல்லு. அவங்க இங்க இருந்து அத்தா இப்படி சொன்னார்றா. இவனுக்கு ஏதாவது தேவையா, அம்மாட்ட தகவல் போகும், அங்க இருந்து அத்தாவுக்கு வரும். கனெக்ஷனே இல்லை, பேச்சே இல்லை. அப்ப பேச்சே இல்லைன்னு அத்தாவுடைய அந்த கண்காணிப்பு இல்லைன்னா புள்ள என்ன செய்வான், தறிக்கெட்டு போற நிலைமையெல்லாம் ஏற்பட்டுரும். அதனால அதை நாம் ஏற்படுத்த வேண்டும். பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் அன்பான முறையில. இது போலதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. இன்னொரு முறை வந்து ஒரு முறை அசர் தொழுகை தொழுது விட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா வந்துட்டு இருக்கிறாங்க, பள்ளியில தொழுதுட்டு வர்றாங்க. வர வழியில பார்த்தா ஒரு சின்ன பிள்ளை, ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளை. அவங்கள என்ன செய்யறாங்கன்னா தூக்கி தோல்ல வச்சுட்டு, நீங்க பாக்குறதுக்கு அப்படியே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள மாதிரி இல்லாம ரசூலுல்லாஹ் மாதிரி இருக்கிறீங்க, என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நீங்க தோற்றத்துல உங்களுடைய என்ன சொல்லுவீங்க, தாதத்தாவா நன்னியத்தா, உங்க நன்னியத்தா மாதிரி இருக்கீங்க, ரசூலா மாதிரி இருக்கிறீங்க. இது எப்ப சொல்றாங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல இருக்கிறாங்க. உங்க அத்தா மாதிரி நீ இல்லடா, உங்க நன்னியத்தா மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லும்போது அலி ரலியல்லாஹு பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்க அந்த அழகை அப்படியே சொல்றாங்க. நம்மளும் சொல்லுவாங்க சில நேரத்துக்கு, பார்க்கறதுக்கு அப்படியே உங்க அம்மா உரிச்சு வச்சிருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இதெல்லாம் ஏன் செய்யணும்? சின்ன பையன் விளையாண்டுக்கிட்டு இருந்தாரே, உரமா போட பொடிப்பையில் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அந்த பிள்ளைய தூக்கி தோல்ல வச்சு, இவங்கெல்லாம் வந்து பெரிய ஆளுக்க. அந்த காலத்துல வந்து இவங்க தான் முதன்மை இடத்துல இருக்கிறாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் கிரேட்ல உள்ளவங்க. சின்ன ஆட்கள்கிட்ட இவங்களுக்குலாம் உறவே இல்லாம இருக்கலாம். நம்மளாம் அப்படித்தானே இருப்போம். சின்ன ஆளுக்க வந்தா என்னடா போயிடுவோம், தூக்கி தோல்ல வச்சு நீ பார்க்கறதுக்கு அப்படி இவங்க மாதிரி இருக்க. அப்ப இது மாதிரியான பண்புகள் என்பது அவங்கள்ட்ட நிறைஞ்சு இருந்துச்சு. பாசத்தை அப்படியே குழந்தைகள்கிட்ட கொடுக்கறது. அந்த குழந்தைகள் நம்மகிட்ட விருப்பத்தோட வரணும், வெறுப்போட இருக்கக்கூடாது. வந்தாலே வந்து அடிச்சு வெளுத்துறது, கத்துறது. சில பேர் என்னன்னா இப்படியே வளர்ப்பாங்க. அம்மாக்காரவங்க என்ன செய்வாங்கன்னா, அத்தா வந்துருவாரா சொல்லி கொடுத்துருவேன், இன்னும் அத்தா பெரிய வில்லன் மாதிரியாவும் அப்படியே பழக்கப்படுத்துறது. அத்தாட்ட சொல்லி கொடுத்துருவேன், அத்தா வந்தான்னு வச்சுக்குவேன். இப்படி சொன்னா அவனுக்கு மனசு என்ன பதியும், அத்தா வில்லன் போல, அத்தா போலீஸ் போல, அத்தா வந்தா இப்படி. அப்ப இப்படி நம்ம சொல்லக்கூடாது. பயங்காட்டுறனுங்கிற பேர்ல வந்து அத்தாவை கடைசி வரைக்கும் வில்லனாவே அத்தா ஹீரோவா இருக்கணும் ஒரு பிள்ளையோட மனசுல. அத்தானா ஒரு ரோல் மாடல், அவரை மாதிரி நம்ம இருக்கணும்ங்கிற மனசு அவனுக்கு வரணுமே தவிர, அவர் வந்துட்டாரா முடிஞ்சு போச்சு நம்ம கதை இப்படின்னு பயங்காட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப இப்படி நாம அவங்களை அணுகும் போது அவனும் நம்மகிட்ட என்ன செய்வான், ஏதாவது பிரச்சனைனா வந்து சொல்லுவான். இன்னைக்கு வந்து தன்கிட்ட உள்ள மன கஷ்டத்தை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாமலாம் ஒவ்வொரு ஆளா போறாங்க. இன்னைக்கு கடைசி என்ன நிலைமை தெரியுமா, எல்லாத்துக்கும் ஒரு ரகசிய உரையாடல், என்னது ChatGPT. அதுல போட்டு குமுறல், எனக்கு அப்படி இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, அதுல போய் பேசிக்கிட்டு இருக்கான். யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம, கஷ்டத்தை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம, பிரச்சனை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம. அப்ப அவங்களோட மனம் விட்டு நாம பேசும்போது, பாசத்தை அன்பை பரிமாறும் போது, அது உறவும் மேம்படுறதுக்கு நல்லா இருக்கும். அவன் வாழ்க்கையில உருப்பிடுறதுக்கும் முன்னேற்றம் அடைகிறதுக்கும் அது ஒரு நல்ல காரியமாக இருக்கும். அந்த அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, தன் குடும்பத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அணுகிறார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. இது அவங்க தொடர்பான ஒரு செய்தி.
அடுத்ததாக இதெல்லாம் ரசூல்லா காலத்துல இருக்கும்போது உள்ளது. இன்னும் சில தினங்கள் ரசூலுடைய மரணம் நெருங்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்க மரணத்துக்கு பின்னாடி உள்ள செய்திகள் இன்னும் சில நாட்கள் இருக்கு, அதை பத்தி பார்ப்போம். இப்ப கடைசியா ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி இவங்க என்ன மனநிலையில இருந்தாங்க, எந்த அளவுக்கு ரசூலா புரிஞ்சிருந்தாங்க என்பதற்கு ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணத்துக்கு முன்பாக மக்களுக்கு உரை நிகழ்த்துறாங்க. அந்த உரையில என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு இந்த உலகம் தன்னிடம் இருப்பது, இந்த இரண்டில் எதையிலும் ஒன்றை தேர்வு செய்யறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். அந்த அடியார் அல்லாஹ்விடம் இருப்பதை தேர்வு செய்து கொண்டார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மௌத்தாகிறதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, சில காலங்களுக்கு முன்னாடி. இப்ப இதை கேட்டால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே அழுகுறாங்க, தேம்பி தேம்பி அழுகுறாங்க. பக்கத்துல இருந்து ஒரு ஆள் கேட்கிறாரு, இந்த முதியவர் எதுக்கு அழுகிறாரு? ரசூலுல்லாஹ் இப்ப என்ன சொன்னாங்க? அல்லாஹ்ட்ட இருக்கிறதா உலகமான, அல்லாஹ்ட்ட இருக்கிற சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டாரு. அப்புறம் இருக்கும்போது இந்த முதியவர் எதுக்காண்டி அழுகுறாரு என்று சொல்லி அவர் கேட்கும்போது, அப்ப பக்கத்தில் உள்ளவங்க கூட்டத்துக்கு அவங்க சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்வை ரொம்ப டீப்பா அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க, அவங்கள மாதிரி வேற யாரும் அறிய முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் இப்ப சொன்னது ரசூலுல்லாஹ் பற்றி தான் சொல்றாங்க. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 2 வாய்ப்பு கொடுக்குறான். நீங்க அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய அந்த மறுமையை நோக்கி வரீங்களா, அல்லது சில காலம் உலகத்தை வாழ்றீங்களா என்ற கேள்வியை அல்லாஹ் வைக்கும்போது, நான் உன்னை நோக்கி வந்துடுறேன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மூத்தாக போறாங்க, இதை ரசூலுல்லாஹ் மறைமுகமா சொல்றாங்க என்று இந்த செய்தியை மற்ற யாருக்குமே புரியல. இலக்கியமா ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க புரிஞ்சுட்டு ரசூலுல்லாஹ்வுடைய மூத்து வந்துருச்சு, ரசூலுல்லாஹ் மூத்தாக போறாங்க என்று சொல்லி அவங்க அழுகிறத பார்க்கணும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மேல அவங்க ஒரு பற்று, ரசூலுல்லாஹ் பத்தி முழுமையாக அறிந்து கொண்ட ஒரு நபித்தோழராக இருந்தார்கள் என்பதை இந்த செய்தியிலிருந்து பார்க்க முடிகிறது. இதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் அவங்களுடைய அந்த மரணம் தொடர்பாக அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அணுகுமுறை தொடர்பான செய்திகளை வரக்கூடிய நாட்களில் அறிந்து கொள்வோம் என்று கூறி இந்த உரை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.